உன் வாழ்க்கையில சிக்கல் இருக்கா? கவலைப்படாத. சண்டை சச்சரவுலாம் நடந்துகிட்டே இருக்குதா? கவலைப்படாத. இதோ ஆண்டவர், உலகின் ஒளியாக இருக்கிற ஆண்டவர் உன்மீதும் அதே மனதை கொடுப்பார், உனக்கும் அதே மனம். அப்படின்னா சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும், எல்லாம் சண்டைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் உன்னுடைய மனதுக்குள்ளே ஒரு விதமான மன நிம்மதியும் மன நிறைவையும் ஆண்டவர் அளித்து கொண்டே இருப்பார். அதனால நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், கவலைப்படக்கூடாது, மகிழ்ச்சியாயிரு. சுத்தி எவ்வளவு நடந்தாலும் கவலைப்படாது. அந்த மனதை ஆண்டவர் உனக்கு தருகிறார், தந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி ரொம்ப அற்புதமான செய்தி. ஆண்டவருக்கு தடைகள் இருக்கிறது. இந்த மனிதனை குணமாக்க வேண்டும் என்கின்ற பரிவு. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை தாண்டி கடவுள் என்ன செய்கிறார்? அந்த மனிதனை பார்த்த உடனே எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு இறைவன் கொடுத்த வேலை இருக்கிறது, நான் இந்த ஒளி இருக்கின்ற பொழுதே இந்த வேலையை செஞ்சிடணும், நான் விரைவாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற பகுதி இது. நான் விரைவாக செய்யணும், லேட்டாக செய்யலாம், கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம். என் மகன் என் மகள் கஷ்டப்படுறானா, கொஞ்ச நாள் பார்த்து நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்து அப்புறமேட்டு இவனுக்கு கொடுக்கலாம், அப்படிலாம் கிடையாது. நான் இவனை பார்க்கிறேன், இவன் இருளிலே இருக்கிறான், குருடனாக இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அதனால கடவுள் என்ன செய்யறாருன்னா, இந்த நேரத்தில் என்னுடைய மாட்சி இவன் மீது வெளிப்பட வேண்டும், அதனால நான் விரைவேன், விரைந்து செயல்படுவேன். அதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் விரைவாக செயல்பட வேண்டும். ஐ ஹாவ் டு ஒர்க். இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தா இது ரொம்ப அழகான பகுதியா இருக்கும். இது இவனுடைய குற்றமும் இல்லை, இவன் பெற்றோர் செய்த குற்றமும் இல்லை, நான் பணி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்துல ஒரு பலவீனம் இருக்கிறது. இயேசு சொல்றாரு, நான் வேலை செய்யணும், நான் விரைவாக வேலை செய்யணும், அதுக்காக இவனுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் வேகமா விரைந்து வந்து வேலை செய்வேன். அன்புக்குரியவர்களே, இதுதான் மகிழ்ச்சிக்கு உச்சக்கட்ட காரணம். என்கிட்ட ஒரு சிக்கல் இருக்குது, என்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கு, என்கிட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. கடவுள் சொல்றாரு, ஐயோ இந்த இடத்துல நான் வேலை செய்யணும், இந்த இடத்துல சீக்கிரமா உள்ள வரணும், நான் உன்னுடைய இதயத்திற்குள்ள சீக்கிரமா நான் உள்ள வரணும், உன்னுடைய குடும்பத்திற்குள்ள சீக்கிரமா நான் உள்ள வரணும், ரொம்ப விரைவாக வரணும். ஏன்னா எனக்கு காலம் குறுகிய காலம், லேட்டாக்க முடியாது, பொறுமையா பார்த்துக்கலாம், என்னால விட முடியாது. எனக்குரிய காலத்துல இன்னும் விரைவாக வந்து உன்னிடம் உனக்குள்ளே புகுந்து உன்னுடைய இருளை அகற்றி உன்னுடைய வாழ்க்கையை நான் பிரகாசமாக மாற்ற வேண்டும். உனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வேணும், ஒரு புது தெம்பு வேணும், புது தைரியத்தை நான் கொடுக்கணும். அதனால நான் விரைந்து வர வேண்டும், விரைந்து செயல்பட வேண்டும். அதான் இந்த நற்செய்தியில ஒரு பெரிய செய்தியை தான், நான் விரைந்து செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் துடிக்கின்ற ஒரு காட்சி.